ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் ஒரு நோய்க்கு ஹோமியோபதி மருந்து அப்படின்னா அது வந்து உடம்பளவுல நமக்கு குணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனசளவுல பேஷண்ட் வந்து ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க வந்து மருத்துவ ரீதியா எப்படி சொல்லலாம், எப்படி அது ஒரு கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்டுன்னு சொல்றோம். அந்த கட்டிக்கு பேஷண்ட் வருவான். கட்டி வந்து ஃபர்ஸ்ட் இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு தான் பெருசாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் வரும், வயிற்று வலி வரும், இல்ல வெள்ளப்படுதல் வரும். இதெல்லாம் வந்த பிறகுதான் அது கட்டியா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஹோமியோபதி மருந்து நான் கொடுக்கும்போது உடனே கட்டி கரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு மென்சஸ் சரியாயிடும், ஒயிட் டிஸ்சார்ஜ் கம்மியாகும், வயிற்று வலி கம்மியாகும். அந்த ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள உடம்புக்குள்ள சுகம் கொடுக்கும். அந்த சுகம் வந்த பிறகு பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவான். போக 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 கட்டியோட சைஸ் கூட குறையறதுக்கு வாய்ப்பு. ஹோமியோபதி மருந்து கொடுத்த பிறகு பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மனசுக்கு சுகம் கொடுக்கும். தட் இஸ் சைன்ஸ் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு நல்ல விஷயம்.